சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மகாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறமா நந்தினி கிட்ட சவால் விடுறாங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விக்ரம்க்கு உங்களோட சுயரூபத்தை புரிய வச்சு உங்களை அவர் கையாலே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள வைப்பேன். அதுக்கப்புறமா அவர் கையால் திரும்பவும் நான் தாலி வாங்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா மகா, ஜோதி, விஜய்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மகா ஜோதி கிட்ட விக்ரமோட மனசில் நான் இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோதி மகா நீ இல்லை, உன்னோட பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா அம்மா இல்லைம்மா, எனக்கு நல்லா தெரியும், நான் தான் அவரோட மனசில் இருக்கேன். வேணும்னா அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நான் 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே விக்ரம் எனக்கு கால் பண்ணுவார் பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு விஜய் அண்ணி என்ன அண்ணி இது, இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பிட்டா ஆட்டோ ஓடுன்னு சொல்கிறாங்களே அந்த காமெடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா அதெல்லாம் இல்லை, நான் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே விக்ரம் எனக்கு கால் பண்ணுவார், நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படி மட்டும் அவர் பண்ணலைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவரோட மனசில் இல்லை, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜோதி மகா எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, அப்படி மட்டும் நடக்கலைன்னா உனக்கு தானே மனசு கஷ்டம், நீ தானே சங்கடப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 2 3 கவுண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஸ்க்ரீனில் மகாவோட முகம் தெரியுது. அதை பார்த்துட்டு என்ன இது காவேரி முகம் தெரியுது, ஒருவேளை அவங்களே நினச்சிட்டு இருக்கிறதுனால இப்படிலாம் தோணுதோ அப்படின்லாம் விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக இங்கே 1 2 3 கவுண்ட் பண்ணி 10 முடிக்கிறதுக்குள்ளே விக்ரம் மகாவுக்கு கால் பண்ணிவிடுவார். கால் பண்ண உடனே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. விக்ரம் கால் பண்ணிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, விஜய் நீங்கள் சொன்ன மாதிரியே கால் பண்ணிட்டான், போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி மகா தனியாக ரொம்ப ஹாப்பியாக விக்ரம் கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.